சிறகடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோபமாக பேசி முடிஞ்சு போன உறவெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து அங்கே ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்களும் அங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அங்கே கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு மகேஷ், அவங்களும் வந்து ரோஹிணி அவங்க அம்மா அவங்க பையன் கிறிஸ் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. இப்போ ரோஹிணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களும் அங்கே வந்துடுறாங்க இல்லையா. அதனால் பார்த்தா ரோஹிணி அதே நேரத்தில் பார்த்தோம்னா மனோஜ் இவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே பாட்டி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க பாட்டி வந்துடுறாங்க இல்லையா. பாட்டி வீட்டில் பார்த்தோம்னா நிறைய அப்படியே ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு லென்த்தியாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி கிட்ட இப்போ அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தவங்க வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது, நிறையா பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு இப்போ ரோஹிணி பதட்டமாகி நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயும் யாரும் வெளியில் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே கோயிலில் எல்லாரும் இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா முத்து மீனா எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மீனாகிட்டையும் வந்து அதே சாமியார் வந்து பேசி நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது, சீக்கிரமாக இங்கேருந்து போயிருங்க, எல்லாமே குடும்பத்தில் வேறு மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. மீனா ரொம்ப பயந்து போகிறாங்க. ஆனால் முத்து வந்து சமாதானப்படுத்தி அவங்க ஏதோ மனநல பாதிக்கப்பட்டவங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான மூமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதான் சொல்லணும். இப்போ பாட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா முத்துக்கிட்ட வந்து பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் எழுதியிருக்காங்க, கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு நீ ஞாபகம் மருதி உனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நமக்கு ஞாபகம் மருதி இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் முத்து யோசிக்கிறாரு. இந்தாண்ட மீனா வந்து குழப்பத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலையும் வந்து அண்ணாமலையும் பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு ஃபன் கலாட்டா இந்த மாதிரி ஒரு சீரியஸான மூமெண்ட்டில் இருக்கணும்ல, அதுக்காக பார்த்தா சுருதி வந்து பாட்டிக்கிட்ட பேசி இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ முத்துவோட அம்மா இருக்காங்களா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே சும்மாவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விஜயா சும்மாவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா பரதம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோத்து விட்டுறாங்க. அதனால் அவங்க வந்து அப்படியே பரதம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டால் பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால் வந்து பரதம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து டான்ஸ் ஆடுறதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் மீனா என்னமோ குழப்பமாக தான் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். உண்மையிலுமே நம்ம டேரக்டர் வந்து ரோஹிணி மாட்டிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம இந்த ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அப்படியே மாற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காட்டின ப்ரொமோவாக இருக்கட்டும், இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஏற்கனவே வந்த ப்ரொமோவாக இருக்கட்டும், ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்க மீனா கிட்ட அப்படிங்கிறதும் மீனா அதனால தான் அரைஞ்சியும் போடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ரோஹிணி சொல்கிற கதையை கேட்டு மீனா எப்படி மனசு மாறுறாங்க, அதனால் இவங்க குடும்பத்தில் என்ன மாதிரிலாம் குழப்பம் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்க போகுது. எது எப்படியோ நாளைக்கான கதை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது என்ன நடக்குதுன்னு. இது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா கூட சூப்பராக தான் இருக்கும். என்ன அடுத்து நடக்குது, மீனா எப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.